ஆய்வு செயற்கைக்கோளுடன் PSLV-C-36 ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. புவி ஆய்வுக்காக ஏற்கனவே 2003ஆம் ஆண்டு ரிசர்வ்சாட் 1, 2011ஆம் ஆண்டு ரிசர்வ்சாட் 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. இந்நிலையில் தற்போது 1235 கிலோ எடை கொண்ட மூன்றாவது செயற்கைக்கோள் ரிசர்வ்சாட் 2A வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இது PSLV-C-36 ராக்கெட் மூலம் இன்று காலை 10:24 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 817 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது. அதில் இயற்கை வளங்களை பல்வேறு கோணங்களில் துல்லியமாக படம் எடுக்க உதவும் 3 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. வெற்றிகரமாக ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டதை அடுத்து விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 0 +1 +2 +3 +4 Yes, +5 +6 vehicle lift-off normal with the ignition of 4 solid strap-ons and the core stage. auto tracking Vehicle is majestically going through the atmosphere. 17 seconds into the flight +20 now. seconds As I mentioned, this little overcast condition, little cloudy +25 outside, seconds so we are not exactly able to see the vehicle. Is the vehicle at 20 seconds into the +30 flight, seconds normal and we heard the announcement. The airlift strap-on also has been ignited at a specified time of around 25 seconds. So now we have the +40 vehicle with seconds 6 solid strap-ons and the core motor going through the atmosphere. +45 Presently we are seconds at 45 seconds and the altitude is around +50 5 seconds kilometers. Velocity of around +55 seconds gaining 1 kilometer per second velocity. So we have at 70 seconds the separation of the ground lead strap-on, which was ignited along with the. இது இஸ்ரோ வரலாற்றில் மற்றொரு மைல்கல் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். PSLV-C-36 ரிசர்வ்சாட் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் கேப்டன் தெரிவித்துள்ளார்.